வணக்கம் மக்களே. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சைக் அவுட் லவுட். வணக்கம். மனநல மருத்துவர் டாக்டர் முகமது நவீத் பேசுகிறேன். ஏப்ரல் 2ஆம் தேதி உலகளாவிய லெவலில் வேர்ல்டு ஆட்டிசம் டே அப்சர்வ் பண்ணுறாங்க. இந்த ஆட்டிசம் குறைபாடு அப்படிங்கிறத தமிழில் மதி இறுக்கம் அல்லது தன்னுழப்பல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது அந்த குழந்தைகள் நியூரோடிபிக்கலாக இல்லாமல், அதாவது எல்லா குழந்தைங்களுக்கு மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு சமூக இன்ட்ராக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆர்வம், அவங்களோட சென்சரி பாத்வேஸ் எல்லாமே ஜென்ரல் பாப்புலேஷன் கிட்ஸோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமான சாப்பாடு பிடித்தம் இருக்குதோ, ஒவ்வொரு ப்ரெஃபரன்ஸ் இருக்குதோ, இந்த குழந்தைங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ப்ரெஃபரன்சஸ் அவங்களுக்கு இருக்கும். இது இட்ஸ் நாட் எ டிசீஸ், இட்ஸ் மோர் ஆஃப் எ கண்டிஷன், நியூரோ டெவலப்மெண்டல் கண்டிஷன். அதாவது மூளை டெவலப் ஆகிற விதத்தில் ஏற்படுற சின்ன சின்ன வேறுபாடுகள்னால அவங்க கொஞ்சம் ஜென்ரல் பாப்புலேஷனோட கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டெவலப்மெண்டல் பார்த்து அவங்களோட பிரெயின் எடுத்துக்குது. இந்த குழந்தைங்கள் யூஸ்வலாக எப்படி டாக்டர்ஸ் கிட்ட வருவாங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் மோஸ்ட்லி என்ன அப்சர்வ் பண்ணுவாங்கன்னா, கண்ணை பார்த்து பேச மாட்டேங்குது, அதுக்கப்புறம் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்குது அந்த குழந்தை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ராப்பராக ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷன் இல்லை. இந்த 3 மேஜர் விஷயங்கள்னால தான் யூஸ்வலாகவே இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரமில் இருக்கிற குழந்தைங்களை டாக்டர்ஸ் அதாவது பீடியாட்ரிஷியன்ஸ்டையும் சைக்காட்ரிஸ்டையும் பேரண்ட்ஸ் கொண்டு வருவாங்க. இது ஒரு கண்டிஷன், இது ஒரு நோய் கிடையாது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இட்ஸ் மோர் ஆஃப் எ நியூரோ டெவலப்மெண்டல் கண்டிஷன். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உடல் தோற்றம், உருவம் இருக்கிற மாதிரி மூளை அவங்களுக்கு அந்த செட் ஆஃப் குழந்தைங்களுக்கு ஒரு இட்ஸ் டேக்கிங் ஏ டிஃப்ரெண்ட் க்ரோத் அப்ரோச் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இந்த நம்ம என்ன மனசில் வச்சுக்கணும் அப்படின்னா, பிரெயின் இஸ் அ ஹைலி பிளாஸ்டிக் ஆர்கன். அதாவது நம்ம ஏதாவது புதுசாக சொல்லி கொடுத்தோம்னா அது ஈஸியாக அடாப்ட் பண்ணி அதை புரிஞ்சுக்கும். அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களை ப்ராப்பராக ஸ்பீச் தெரப்பி, வொகேஷனல் ட்ரைனிங், ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படின்னு ஆஸ் சூன் அஸ் பாசிபிள், எவ்வளோ ஏர்லியாக முடியுமோ அவ்வளோ ஏர்லியாக நம்ம கொண்டு வந்துட்டோம், டாக்டர்ஸ் கிட்ட கொண்டு வந்துட்டோம், நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் அ மச் பெட்டர், நல்ல ஒரு சிறந்த ஒரு ரிசல்ட்டை அந்த குழந்தை கம்ப்ளீட்லி நார்மலான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆட்டிசமில் பார்த்தீங்கன்னா ரெட் சிண்ட்ரோம், ஆஸ்பர்கர் சிண்ட்ரோம் அப்படிங்கிற சிண்ட்ரோம்ஸ்லாம் கூட இன்க்ளூட் ஆகிருக்கும். ஆஸ்பர்கர் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது ஒரு சில நபர்கள் அந்த ஒரே விஷயத்தில் ஹைப்பர் ஃபிக்ஸேட் ஆக முடிகிறது, அதாவது ஒரே விஷயத்தில் மட்டும் அதிகமான கான்சன்ட்ரேஷன் கொடுக்க முடியுதுங்கிறதுனால அவங்க அந்த ஃபீல்டில் ரொம்ப ஹை அச்சீவர்ஸாக இருப்பாங்க. அது ஆஸ்பர்கர் சிண்ட்ரோம் இல்லைனா சவான் சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி பல சிண்ட்ரோம்ஸும் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்குள்ளே நமக்கு வரும். ஸோ யூஸ்வலாக என் ஆட்டிசம் இருக்குது, என் குழந்தை லோ ஐக்கியூவா ஹை ஐக்கியூவா அப்படிங்கிற சந்தேகங்களும் குழப்பங்களும் பேரண்ட்ஸுக்கும் பெற்றோர்களுக்கு தேவை இல்லாமல் வேண்டாம். அது ப்ராப்பராக நம்ம அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி we can come to a conclusion and there is no need to stigmatize. அதாவது நம்ம இந்த மாதிரியான குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியாக நம்ம ஸ்டிக்மடைஸ் பண்ணி அவங்கள ஒதுக்கி வைக்கிறதோ, அவங்கள மற்ற குழந்தைங்க கூட சேராமல் இருக்க விடுறதோ, அந்த மாதிரியான எந்த விதமான நடவடிக்கைகளும் தேவை கிடையாது. அவங்களும் கண்டிப்பாக ஒரு நார்மலான லைஃப் லீட் பண்ணலாம். ஏப்ரல் 2ஆம் தேதி உலகளாவிய லெவலில் இதை அப்சர்வ் பண்ணுறதே இதை பற்றின ஸ்டிக்மாவை போக்குறதுக்கும், இதை பற்றின அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும், இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பெற்றோர்களுக்கு முக்கியமாக எடுத்துரைக்கணும் தான் இது பண்ணுறாங்க. நன்றி, வணக்கம்.